எப்படியாவது சீக்கிரம் பணக்காரர் ஆயிரணும்னு தேடி தேடி கத்துக்கிறவங்க கிட்ட நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணின ஒரு விஷயம் தான் உங்களை ரிச்சாக விடாம தடுக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஜோஸ் பில்லிங்ஸ் புக்கோட ஆத்தர் நம்ம சக்சஸ் ஆகிறதுல இருந்து நம்மளை தடுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்காத விஷயம் இல்ல, ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட் செட் இந்த புத்தகத்தோட ஆத்தர் ஹார்வ் எக்கர் அவரோட கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க வர்றவங்க கிட்ட இங்க எத்தனை பேர் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக வர்றீங்க அப்படிங்கிற கொஸ்டினை மிஸ் பண்ணாம கேட்பாராம். இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டினும் கூட. ஜோஸ் பில்லிங்ஸ் புக்கோட ஆத்தர் சொன்ன மாதிரி இந்த புக்கும் கூட லேர்ன் பண்றத பத்தி கிடையாது. ஏற்கனவே நீங்க கத்துக்கிட்டதை விட்டு தள்ளிட்டு எப்படி சீக்கிரம் ரிச் ஆகிறது அப்படிங்கறத பத்தினதான் இந்த புக். சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட் செட் புக்கை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த புக்கோட ஆத்தர் ஹார்வ் எக்கர். நீங்க உண்மையிலேயே பெரிய பணக்காரராகவும் இருந்து ஹாப்பியாவும் இருந்தீங்கன்னா ஓகே, பட் அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற எந்த விஷயத்தையும் நீங்க நம்பவும் வேண்டாம், டெஸ்ட் பண்ணியும் பார்க்க வேண்டாம். ஆனா நான் சொல்றது மேல நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்ச நிறைய பேரோட லைஃப் பெரிய அளவுல மாறி இருக்கு அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்றாரு. நம்பிக்கைன்னு சொன்னதும் ஒரு ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆளு ஒரு செங்குத்தான மலைப்பகுதியில நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கால்வலிக்கு தவறி கீழே விழும்போது சமயோஜிதமா யோசிச்சு ஒரு பாறையை பிடிச்சு தொத்திக்கிட்டாரு. அதை தொத்திக்கிட்டு ஹெல்ப்னு கத்துறாரு. அங்க யாருமே இல்லாதனால யாரும் அவரோட உதவிக்கு வரல. திரும்பவும் அந்த மனுஷன் கத்துறாரு. அப்ப திடீர்னு ஒரு கணீர் குரல் அவருக்கு கேட்டு அவரு ஷாக் ஆகுறாரு. அது என்ன சொல்லுதுன்னா, நான் தான் கடவுள், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்ன நம்பி நீ கைய விடு அப்படின்னு சொல்ல அவன் அதை கண்டுக்காம திரும்பவும் கத்த ஆரம்பிச்சுட்டான், எனக்கு யாராச்சும் உதவுங்களே அப்படின்னு. நீங்க உங்க லைஃப்ல இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து மேல போகணும்னு நினைச்சா உங்களோட பழைய யோசனையை கை கழுவிட்டு புதிய மைண்ட் செட்டுக்கு மாத்திக்கணும். நாம இருமை நிறைந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருமைனா மேல கீழே, இருட்டு வெளிச்சம், சூடு குளிர்ச்சி, உள்ள வெளியே, இது எல்லாமே இரு துருவங்களுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான். லெஃப்ட் இல்லாம ரைட் இருக்குமா? சான்ஸே இல்ல. அதனால பணத்தை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் சைடு சில ரூல்ஸ் இருந்தா இன்னர் சைடும் சில ரூல்ஸ் இருக்கும். நீங்க சரியான இடத்துல சரியான நேரத்துல இருந்தா மட்டும் பத்தாது, சரியான இடத்துல சரியான நேரத்துல இருக்கிற சரியான பர்சனாவும் இருக்கணும். உங்களால எவ்வளவு தூரம் வளர முடியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களோட செல்வத்தாலும் வளர முடியும். அதுக்கு நீங்க யார், நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, உங்க நம்பிக்கையெல்லாம் என்னென்ன, உங்களோட ஹேபிட்ஸ் என்ன, உங்களோட ஃபினான்ஸ் எய்ம் என்ன, ஃபினான்ஸை பத்தின நாலேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கு, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் பிளான்னா என்ன, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், உங்களோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது இப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பத்தின டீடைல்ஸை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ளூ பிரிண்ட் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.